ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசனுக்கு உடம்பு சரியில்லை. நிலாவோட ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நடேசன் இருமிக்கிட்டே இருக்கவும் சேரன் பார்த்துட்டு, என்னப்பா திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுல இருந்து நானும் உங்களை பாக்குறேன், இருமிக்கிட்டே இருக்கீங்க, எது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஒன்னும் இல்லடா, தண்ணி மாத்தினதுல இருமலா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, 2 நாளா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டே இருக்கையில இருமவும். அப்பதான் நிலா பார்த்துட்டு, அண்ணே நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன், இப்படியே இருமிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன ஆகுறது, எனக்கும் நான் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிப்பா நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நடேசனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்கே போனா கஸ்தூரியும் கார்த்திகாவும் உட்காந்துருக்காங்க. என்ன அத்தை, என்ன கார்த்திகா, என்னப்பா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்து கேட்க, என்ன சேரா நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, இல்லத்த அப்பா கொஞ்சம் இருமலா இருக்கு, அதான் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தோம், நீங்க என்ன தேங்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அப்பதான் கார்த்திகா, ஆமாம் அம்மா, அம்மாவுக்கு ஒரே முட்டு வலி, அதான் டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்ல, அப்படியா சரிங்க அத்தை, நான் அந்த அப்பாவை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நடேசனும் டாக்டரை பார்க்க போக, அப்பதான் கஸ்தூரி, ஏண்டி எனக்கு எதுக்கடி முட்டு வலின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், அப்ப மாமா கிட்ட உண்மையை சொல்ல போறியா, போதுமா, மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா தாங்க மாட்டாது, தயவு செஞ்சு மாமா கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்க, என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை தெரிய தானடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ரொம்ப வருத்தப்பட, சேரனும் நடேசனும் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறாங்க. சார் வெயிட் பண்ணுங்க, மெடிசன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்லவும், நடேசனும் சேரனும் வெயிட் பண்றாங்க. அப்பதான் கார்த்திகாவை வந்து நர்ஸு, கார்த்திகா உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு கூப்பிடவும், கஸ்தூரி போகாம கார்த்திகா மட்டும் உள்ள போறாங்க. என்ன அத்தைக்கு தான் மூட்டு வலின்னு சொன்னாங்க, இப்ப என்னன்னா கார்த்திகா உள்ள போகுது, ஒருவேளை கார்த்திகா அதுவும் மாசமா இருக்கோ, அதான் டாக்டர் கிட்ட காட்ட வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு கற்பனையில இங்க கஸ்தூரி கிட்ட வந்து, ஏன் கார்த்திகா எதுவும் நல்ல விஷயமா, கார்த்திகா எதுவும் மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, கஸ்தூரி கண் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. அத்தை என்னாச்சுத்த, ஏன் கண்ணெல்லாம் கலங்குறீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, என்ன சேரன் எனக்கு சொல்ற, உனக்கு செஞ்ச பாவத்துக்கும் உங்களெல்லாம் நடுத்தருல நிப்பாட்டி அந்த வீட்டுக்கு சீல் வச்சதுக்கும் இப்ப நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லி அழுகவோ, அத்தை 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 ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், என்ன சேரா சொல்ற, என் நிலைமைய சொல்லவும் முடியாம வெளியிலையும் கக்க முடியாம அவ்வளவு ஒரு சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் சேரா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், என்னத்த என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், எனக்கு கார்த்திகா மூட்டு வலின்னு சொன்னாலே, எனக்கு மூட்டு வலியெல்லாம் இல்லை, அவளுக்கு தான் டாக்டர் கிட்ட பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பத்தி சொல்லவும், கார்த்திகாவுக்கா, கார்த்திகா மாசமா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கார்த்திகாவுக்கு வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி பார்த்தா கண் கலங்கி சொல்ல முடியாம அழுகவும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்கவும், அவளுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, தலையிலேயே இடி விழுந்த மாதிரி இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமா சேரா அவளுக்கு கேன்சர், தொடர்ந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, வயிற்று வழியில ரொம்ப அவதிப்பட்டிருக்கா, டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு அங்கே செக் பண்ணியிருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டில் செக் பண்ணி பார்த்ததுல அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால மாப்பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் மாப்பிள்ளை 3 பேருமே கார்த்திகாவை வேணான்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்தோம், குணப்படுத்தலாம் அப்படி இப்படின்னு, இல்லை இதெல்லாம் குணப்படுத்த முடியாது, உங்க மகன் இனிமேல் எங்களுக்கு வேண்டாம், இப்படி நோய்வாய்ப்பட்டவளை வச்சுக்கிட்டு என் பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், இல்ல நாளைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு தான் அவளால பெத்து கொடுக்க முடியுமா, எதுவுமே முடியாது, அவளுக்கு இப்படி சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்கவே நேரம் சரியா இருக்கும், அதனால உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்கப்பா, அதனாலதான் கார்த்திகா இங்க வந்து இருக்கா, கார்த்திகாவுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கதறி அழுது சொல்லவோ, சேரனால பார்த்தா எதையுமே ஏத்துக்கிற முடியல. ஒரு நிமிஷம் சேரனுக்கு அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு, என்னத்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஆமா சேரா, அவ உண்மையிலே அவளை உனக்கு கட்டி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, நல்லா இருந்திருப்பாளும் எங்களுக்கு தோணுது, இப்போ அவளுக்கு இப்படி ஒரு நோயா வரணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கும், அவ எதையும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், நான் கார்த்திகாவை பார்க்கும் போதே நினைச்சேன், கார்த்திகா முகத்துல முன்னே இருந்த சந்தோஷமும் சிரிப்பும் இல்லை, நான் பார்க்கும்போது தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஏன் கார்த்திகா அப்படி இருக்குன்னு, ஏதோ வீட்டில் எதுவும் பிரச்சனையா, மாப்பிள்ளை கூட எதுவும் பிரச்சனையா நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா கார்த்திகாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கவே இல்லத்த, கடவுள் புண்ணியத்துல கார்த்திகாவுக்கு சீக்கிரம் சரியானத்த, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நீ எவ்வளவு நல்ல பையன் சேரா,
உன்னைய போய் விட்டுட்டோமே, எங்க கைக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை தவற விட்டுட்டோமே. அவளும் நீயும் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், அத்தை விடுங்க, கார்த்திகா கிட்ட நான் எதையும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறேன். கார்த்திகா கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். நீங்களும் கார்த்திகா கிட்ட எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு எதையும் நீங்களும் காட்டிக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அவ உன்கிட்ட சொல்லக்கூடாதுதாப்பா சொன்னா. நீ எதுவும் அவகிட்டையும் கேட்டுறாதப்பா, உனக்கு தெரிஞ்சா நீ துடிச்சு போயிடுவேன்னு அவ சொன்னாப்பா. அதனாலதான் நான் ஏதோ மனசுல இருந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம இருந்ததுனால உன்கிட்ட மனசை விட்டு கொட்டி பேசிட்டேன் சேரா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், சரித்த வருத்தப்படாதீங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சேரனும் நடேசனும் கிளம்ப, அப்பதான் நடேசன், ஆமா என்ன உன் அத்தைக்காரி சொன்னா, ரொம்ப நேரமா நீ அவளும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும், இல்லையே உன் முகமே சரியில்லையடா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட எதையும் சொல்லாம சேரன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து பார்த்தா சேரன் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காரு. சேரனுடைய முகமே சரியில்லை. வீட்டுக்கு சோழன், நிலா, பாண்டி, பல்லவன் எல்லாரும் வரவும் சேரனுடைய முகத்தை பார்த்துட்டு, அண்ணே என்னண்ணே ஆச்சு உனக்கு, உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, இல்லடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, இல்லண்ணே உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கார்த்திகா பத்தி நினைச்சு சேரன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கார்த்திகாவுக்கு இப்படி ஒரு நோயா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கார்த்திகாவுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. கார்த்திகா வீட்டுக்கு வந்தது, சேரன் கூட பேசுனது, இன்னும் கார்த்திகா நல்லா இருக்கணும், கார்த்திகாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, கடவுளே கார்த்திகாவுக்கு இந்த நோயை குணப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் முழுக்க முழுக்க கார்த்திகா பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு.